டெல்லி உயர் நீதிமன்றம் பாக்சோ சட்டம் மற்றும் இன் கீழ் பாலியல் தாக்குதல் வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. தண்டனை உறுதி. குற்றம் சாட்டப்பட்டவரின் மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாக்சோ சட்டத்தின் பிரிவு 6 மற்றும் இன் பிரிவு 37(6)(2) இன் கீழ் அவரது தண்டனையை உறுதி செய்தது. குழந்தைகளுக்கு எதிரான இத்தகைய குற்றங்களுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியது. ஆதாரங்கள்: பாதிக்கப்பட்ட சிறுமியின் தொடர்ச்சியான மற்றும் நம்பகமான சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. இது மருத்துவ மற்றும் தடயவியல் ஆதாரங்களால் உறுதி செய்யப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்டவரின் விந்து பாதிக்கப்பட்டவரின் ஆடைகளில் இருப்பது கண்டறியப்பட்டு டிஎன்ஏ சோதனையில் அது பொருந்திப் போனதும் அடங்கும். நீதிமன்றத்தின் வாதம்: பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலம் ஒருமித்ததாகவும் சீரானதாகவும் இருப்பதைக் கண்டறிந்த நீதிமன்றம் ஒரு குழந்தையிடம் சிறிய அளவிலான முரண்பாடுகள் இருக்கலாம் என்று குறிப்பிட்டது. காயங்கள் இல்லாதது குறித்த வாதங்களை நீதிமன்றம் நிராகரித்தது. பாக்சோ சட்டத்தின் பிரிவு 3- இன் கீழ் குறைந்தபட்ச ஊடுருவல் கூட குற்றம் என்று தெளிவுபடுத்தியது. மேலும் குற்றத்தை நிரூபிக்க கண்ணுக்குத் தெரியும் காயங்கள் அவசியமில்லை என்றும் கூறியது. அறிவியல் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தை உறுதியாக உறுதிப்படுத்துவதால் பொய்யான குற்றச்சாட்டு குறித்த வாதங்களையும் நீதிமன்றம் நிராகரித்தது.